வணக்கம். இப்ப நீங்க நிக்கிறீங்களே, இந்த பூமி இத எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு வயசு என்ன இருக்கும்? முதல் உயிர் எப்படி வந்திருக்கும்? இன்னைக்கு நாம பல பில்லியன் வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். நம்ம கிரகத்தோட அந்த நெருப்பான ஆரம்பத்திலிருந்து முதல் உயிர் துளிர்த்த அந்த தருணம் வரைக்கும் அதோட முழு கதையும் பார்க்க போறோம். வாங்க இந்த பிரபஞ்ச பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்மளோட கதை நாம நினைக்கிற மாதிரி இந்த பூமியில தொடங்கல. அதுக்கு முன்னாடி நட்சத்திரங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரபஞ்ச தூசி மேகத்துல தான் ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல இருக்கிற இரும்பு, நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற ஆக்சிஜன், இது எல்லாமே கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சு சிதறின நட்சத்திரங்கள்ல இருந்து வந்ததுதான். அதனால நம்ம கிரகத்தோட கதை உண்மையிலேயே ஒரு நட்சத்திர கதை தான். ஆமாங்க, நம்ம கிரகத்தோட பிறப்பு ஒரு பிரம்மாண்டமான தொடர் நிகழ்வுகளோட ஆரம்பம். ஏதோ ஒரு பெரிய சக்தி அந்த தூசியையும் வாயுவையும் ஒன்னு சேர்த்து ஒரு நெருப்புக்கோளத்தை உருவாக்குச்சு. அப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சது எது? வாங்க பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 454 கோடி, அதாவது 4.54 பில்லியன். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இதுதான் நம்ம கிரகத்தோட வயசு. மனுஷங்களோட முழு வரலாறையும் எடுத்து பார்த்தா இந்த பிரம்மாண்டமான காலத்துல அது ஒரு கண்ணு சிமிட்டுற நேரம் கூட இல்ல. நம்ம கதை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான காலத்துல இருந்து தான் தொடங்குது. சரி, அந்த 454 கோடி வருஷத்துக்கு முன்னாடி முதல் அத்தியாயம் ஆரம்பிக்குது. ஆனா அது ரொம்ப அமைதியான தொடக்கமாலாம் இல்ல. பயங்கர குழப்பமான, நெருப்புமயமான ஒரு பிறப்பு அது. எல்லாமே நெபுலான்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிச்சுது. நெபுலானா ஒன்னும் இல்ல, நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய தூசி, வாயு மேகம். இது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச தொட்டில்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம சூரியன், பூமி, மத்த எல்லா கிரகங்களும் இந்த மேகத்திலிருந்து தான் பொறந்துச்சு. ஆனா அப்போ இருந்த பூமி இப்போ நம்ம பாக்குற இந்த நீல கலர் கிரகம் மாதிரி இல்லங்க. அது உருகின பாறைகள், கொதிக்கிற ஒரு கடல் மாதிரி இருந்துச்சு. வானத்திலிருந்து ஆசிட் மழை, விடாம வெடிக்கிற எரிமலைகள், பாக்குறதுக்கே ஒரு நரகம் மாதிரி ஒரு காட்சி. உயிர் வாழ்றதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு கொந்தளிப்பான உலகம். பல மில்லியன் வருஷங்களா இந்த உருகின கோளம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சது. இப்படி அது கூல் டவுன் ஆனதுதான் அடுத்த கட்டத்துக்கே வழிவகுத்துச்சு. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, மாற்றம் மெதுவா ஆனா உறுதியா நடந்துச்சு. ஆனா ஒண்ணு, மேல் பரப்பு குளிர்ந்தாலும் அந்த ஆரம்பகால நெருப்பு இன்னைக்கும் பூமியோட மையத்துல எரிஞ்சிட்டு தான் இருக்கு. சுமார் 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல. அடேங்கப்பா, இது சூரியனோட மேற்பரப்பை விட சூடானது. இந்த சூடுதான் எரிமலை, பூகம்பம், ஏன் கண்டங்கள் நகரத்துக்கு கூட காரணம். நம்ம கிரகத்தோட அந்த கொந்தளிப்பான பிறப்போட ஒரு உயிருள்ள மிச்சோன்னு இதை சொல்லலாம். பூமி நல்லா குளிர்ந்து மேல ஒரு கடினமான ஓடு உருவானதும் முதல் தடவையா தண்ணி திரவமா இருக்க முடிஞ்சுது. பெருங்கடல்கள் உருவாச்சு. இந்த புது நீல உலகத்துல நம்ம கதையோட அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்குது. அதாவது முதல் உயிரோட அந்த மர்மமான அதிசயமான தோற்றம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கந்தக வாட அடிக்கிற ஆசிட் கடல்கள், சுவாசிக்க ஆக்சிஜனே இல்லாத ஒரு வளிமண்டலம், அதுபோக விண்வெளியிலிருந்து தொடர்ந்து வந்து விழுகிற விண்கற்கள். இப்படி ஒரு மோசமான சூழல்ல என்ன மாதிரியான உயிர் தப்பி பிழைக்க முடியும் இல்லையா? அதுக்கு பதில் ஒரு திமிங்கலமோ இல்ல டைனோசரோ கிடையாது. ஆனா கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு சின்ன, ரொம்ப சிம்பிளான பாக்டீரியா. அதோட பேரு ப்ரோகாரியோட். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான உயிரினம்லாம் இல்ல, ஒரே ஒரு செல் தான். ஆனா இந்த சிம்பிளான உயிர் தான் பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் மூதாதையர். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிரகம் உருவாகி முதல் உயிர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 200 கோடி வருஷம் ஆகிருக்கு. 2 பில்லியன் வருஷங்கள். அந்த பெரிய கேப்ல தான் பூமி மெதுவா குளிர்ந்து கடல்கள் உருவாகி உயிர் வர்றதுக்கு தேவையான ஒரு சரியான சூழல் உருவாச்சு. பொறுமைங்கிறது பிரபஞ்சத்துக்கே உண்டான ஒரு குணம் போல. சரி, அந்த பாக்டீரியா வந்ததுக்கு அப்புறமும் அடுத்த பல கோடி வருஷங்களுக்கு உயிர் ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஆனா அப்புறம் ஏதோ ஒன்னு நடந்துச்சு. ஒரு பெரிய பரிணாம வெடிப்பே வந்துச்சு. இப்போ நாம அந்த காலகட்டத்துக்குள்ள தான் போக போறோம். அங்கதான் சிம்பிளான செல்கள் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான, விசித்திரமான, அற்புதமான உயிரினங்களா மாறுச்சு. இந்த ஃபாசில பாருங்க. இதுக்கு பேரு ஓபபினியா. ஒரு மாதிரி வினோதமான உயிரினம். சுமார் 50 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கேம்பிரியன் வெடிப்புன்னு சொல்ற ஒரு காலகட்டத்துல இது வாழ்ந்துச்சு. அப்பதான் உயிர் திடீர்னு வித்தவித்தமான வடிவங்கள்ல பரிணாமம் அடைஞ்சது. இத ஒரு பெரிய பரிணாம திருவிழான்னு சொன்னா அதுல ஓபபினியா ஒரு விசித்திரமான கெஸ்ட். இந்த ஓபபேனியா
உண்மையிலே ஒரு விசித்திரமான ஜீவன்தான். கற்பனை பண்ணி பாருங்க. அதோட தலையில 5 கண்கள் இருந்துச்சு. முன்னாடி ஒரு நீளமான குழாய் மாதிரி ஒன்னு இருக்கும். அத ஒரு கை மாதிரி பயன்படுத்தி கடலோட தரையிலிருந்து சாப்பாட்டை எடுத்து சாப்பிடும். இது இயற்கையோட ஒரு வினோதமான சோதனை மாதிரி. இன்னைக்கு நாம பாக்குற எந்த உயிரினத்தோடையும் சம்பந்தம் இல்லாத ஒரு தனித்துவமான படைப்பு இது. பல மில்லியன் வருஷங்களா உயிர் தண்ணிக்கடியில நல்ல செழிப்பா வளர்ந்துச்சு. கடல்கள் முழுக்க விதவிதமான உயிரினங்கள். ஆனா கரையில ஒரு புது உலகம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. காலியான, சவால்கள் நிறைஞ்ச நிலப்பரப்பு. அடுத்த பெரிய எவல்யூஷன் ஜம்ப் இதுதான். தண்ணியிலிருந்து நிலத்துக்கு அந்த முதல் தைரியமான அடிய உயிர் எப்படி எடுத்து வச்சுது? இந்த வாக்கியம் ஒரு முக்கியமான உண்மைய சொல்லுது. பெருங்கடல்கள் தான் உயிரோட தொட்டில். அங்க நிலையான வெப்பநிலை, பாதுகாப்பு, மிதக்கறதுக்கு வசதின்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா நிலம், அது டோட்டலா வேற. பயங்கரமான வெப்பநிலை மாற்றங்கள், வறட்சி, அது மட்டும் இல்லாம புவியீர்ப்பு விசைக்கு எதிரா உடம்ப தாங்கணும். நிலத்துக்கு வர்றது ஒன்னும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. நிலத்துக்கு முதல்ல வந்தது விலங்குகள் இல்ல, தாவரங்கள் தான். சுமார் 42 கோடி வருஷத்துக்கு முன்னாடி முதல் பாசிகளும் செடிகளும் கரைக்கு வந்துச்சு. அதுங்க தான் மெதுவா நிலத்தை மாத்தி மண்ணை உருவாக்கி, ரொம்ப முக்கியமா காத்துல ஆக்சிஜனை நிரப்புச்சு. ஒரு வகையில விலங்குகள் வர்றதுக்கு வழிய ரெடி பண்ணி கொடுத்துச்சு. ஏன்னா சாப்பாடும் சுவாசிக்க காத்தும் இல்லாம விலங்குகளால நிலத்துல வாழ்ந்திருக்கவே முடியாது இல்லையா? நெருப்பான பிறப்பு, தண்ணிக்கு அடியில விசித்திரமான உயிரினங்கள், அப்புறமா நிலத்தை கைப்பத்துனதுன்னு நம்ம கிரகத்தோட கதை ஒரு பெரிய சாகச பயணம் மாதிரி இருக்கு. இப்போ இந்த பல பில்லியன் வருஷ பயணத்தை ஒரு பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்த்து இதுல நம்ம இடம் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த டைம்லைன் எல்லாத்தையும் தெளிவா காட்டுது. இங்க பாருங்க, 454 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருவாகுது. ரொம்ப நாள் கழிச்சு இங்கேதான் பாக்டீரியா வருது. அப்புறம் சிக்கலான கடல் உயிரினங்கள், முதல் நில தாவரங்கள். கடைசியா இந்த டைம்லைனோட கடைசி நுனியில ரொம்ப ரொம்ப லேட்டா மனுஷங்க வராங்க. இந்த பிரம்மாண்டமான கதையில நாம ஒரு சின்ன பகுதி தான், ஆனா ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ இந்த பெரிய பயணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம கிரகம் ஒரு பிரபஞ்ச தூசி மேகத்திலிருந்து பிறந்துச்சு. ஒரு காலத்துல நெருப்பு கோலமா இருந்து மெதுவா குளிர்ந்தது. ஒயில் கடல்ல ஒரு சிம்பிளான பாக்டீரியாவா ஆரம்பிச்சது. கடைசியா செடிங்க நிலத்துக்கு வழிகாட்டினதுக்கு அப்புறம்தான் விலங்குகள் கரைக்கு வந்துச்சு. இதுதாங்க நம்மளோட கதை. 4.5 பில்லியன் வருஷ கதை. ரொம்ப சுருக்கமா 4.5 பில்லியன் வருஷ பயணம் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்போ கேள்வி இதுதான், இதுக்கப்புறம் என்ன? பூமியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த கதையோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போறது நாம தான். நம்மளோட பங்கு என்னவா இருக்க போகுது? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? நன்றி.